மன்னிப்பு கேட்பது என்பது நாடகம் சொல்றீங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே மோடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நம்மளுடைய மகாராஷ்டிராவுடைய முகமாக இருக்கக்கூடிய சாவர்கர் அவர வந்து சில பேர் வந்து மோசமா பேசுறாங்க. ஆனா மன்னிப்பு கேட்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா ராகுல் காந்தியும் இந்த விஷயத்துல எடுத்து விட்டதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்க பேசும்போது சொன்னீங்க, அஜித் பவார் இதற்கு எதிராக போராடுகிறார் அப்படின்னு சொல்லி. அஜித் பவார் துணை முதலமைச்சர். அவர் வந்து போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கூட்டணியில இருக்கிறாங்க. மோடி அவர்கள் வந்த நிகழ்ச்சியிலுமே என்சிபி லீடர்ஸ பெருசா பார்க்க முடியல. ஏன் இந்த பிரச்சனை? என்சிபிக்கும் அந்த கூட்டணிக்கும் இடையே ஒரு தகராறு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடியுது. ஆல்ரெடி என்சிபிக்கு வந்து கேபினெட் அமைச்சர் பொறுப்பு கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. இடையில கூட எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த என்சிபி என் பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிலாம் அஜித் பவார் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. எப்படி பாக்குறீங்க? என்சிபி போராடுவதற்கான அந்த தேவை என்ன? இல்ல, போர்ட்போலியோல போன முறை பிரபுல் பட்டேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே துறையை கொடுக்க வேண்டும் என்று என்சிபி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. என்சிபி தரப்பில் என்று கூட சொல்வது அபத்தமானது. என்சிபி என்பது சரத்பவாருடையது. அஜித் பவார் தரப்பில் வைக்கப்பட்டது. பாஜக சொல்வதை போல நாமும் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லவா? அஜித் பவார் தரப்பில் வைக்கப்பட்டது. அப்புறம் அதுல இருந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து சமரசத்துக்கு உட்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து அதே போர்ட்போலியோ கேட்கல, ஆனா கேபினட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் பொறுப்பை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க கடந்த ஆட்சி காலத்துல கூட்டணிக்கு இத்தகைய இடத்தை தர வேண்டும் என்கிற அவசியம் பாஜகவுக்கு இல்லை. அப்போ நீங்க கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராக அவரை அழகு பார்த்தீர்கள். ஆனா இப்போ கூட்டணியினுடைய அரசு தான் நிச்சயமாக நிலை பெறும், கூட்டணி தயவு இல்லைன்னா இந்த அரசு நிலை பெறாது என்கிற இந்த நிலையில் நீங்கள் ஏன் இதை தர மறுக்கிறீர்கள் என்பது அஜித் பவார் தரப்பினுடைய கேள்வி. அதில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் சமரசம் செய்து கொண்டு வந்தார். இன்னொரு புறத்துல இப்ப இவங்களிடத்துல பூர்வாங்க பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடக்கும் இல்லையா? ஏன்னா மகா கட்பந்துன்னு ஒரு கூட்டணி அங்க உறுதியாகி போய் தேர்தல் களத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள். யாரு தயாராகி இருக்கிறாங்க? உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ், இவருடைய அம்பேத்கருடைய பேரன் நடத்துகிற கட்சி, இப்படி எல்லோரும் சேர்ந்து அங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க எப்படி சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுக்காக பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அஜித் பவார் கேட்ட தொகுதிகளை கொடுப்பதற்கு ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் தயாராக இல்லை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியின் மூலமாக வந்த செய்தி. இப்போ இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுதுதான் அஜித் பவார் என்ன சொன்னாரு, முதலமைச்சரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து என்சிபி ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றி கொண்டு வந்து கொடுக்குறேன். முதலமைச்சராக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அதிகாரத்தை வைத்து செய்யலாம். நீங்கள் அதிகாரம் இல்லாத பொழுது அந்த கட்சிக்கான தலைவராக தக்க வைத்துக் கொள்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். அதிகாரம் இல்லாத போது அந்த மக்களுக்கான தலைவராக அடையாளப்படுகிறீர்களா என்பதுதான் முக்கியம். அதிகாரம் இருந்தா யாரு வேணும்? இங்க எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சுக்கலையா அதிமுகவை அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு? அதனால அதிகாரம் இருந்தா யாரு வேண்டுமானாலும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படி ஒரு பேச்சை அவர் வெளியிட்டு பேசினார். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முழு மகிழ்வோடு அந்த கூட்டணி இல்லை. இன்னொன்று, மோடி எல்லோரையும் கூட்டணி என்கிற அந்த அடிப்படையில் பத்திரமாக எடுத்து செல்ல முடியாமல் தடுமாறுகிறார் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்றேன். சார், உங்களுக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்த போது திமுக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மதிமுக அப்பதான் உள்ளார வந்தாங்க. அதிகாரப்பூர்வமாக அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் உள்ளே வந்தது. அதிலிருந்து இப்போ நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் வரை இந்த கூட்டணியை கண்ணும் கருத்துமாக கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்ல சார், இந்த கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்கு வித்திடுகிற தலைவராக இந்திய துணை கண்டத்தில் ஒருவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். கூட்டணியை எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய பாங்கு, அது ஒரு யுக்தி. எல்லோரையும் மகிழ்வித்து அவர்களுக்கான வெற்றியையும் சாத்தியப்படுத்தி இந்த கூட்டணியை எடுத்துட்டு போகணும். ஆனா மோடிக்கு இத்தகைய அனுபவம் இருக்கான்னு கேட்டா அனுபவம் இல்லை. அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் அப்படி யாரையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு கூட்டணி பலத்தோடு நகரவில்லை. இப்போதும் அவர் இந்த 10 ஆண்டுகளில் எந்த கூட்டணியினுடைய பலத்தோடும் கூட்டணியை அரவணைத்து போகிற போக்கே கிடையாது. நீங்க 10 ஆண்டுகளா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மராட்டிய மாநிலத்துல இவர்கள் பெரிய தவறை செய்தார்கள். மராட்டிய மாநிலத்துல எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு மரியாதை இருக்கோ, அதே மாதிரி அந்த மராட்டிய மாநிலத்தினுடைய மக்களினுடைய ஆதர்ச நாயகராக பார்க்கப்பட்டவர் பால் தாக்கரே தான். பால் தாக்கரே தான் மண்ணின் மைந்தர்களினுடைய குரலை வைத்தார். அவருடைய கொள்கையில் கோட்பாட்டில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், ஆனால் மராட்டியர்களுக்குத்தான் மும்பை என்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த மக்களினுடைய ஒரு தலைவராக அந்த நிலையை அடைந்தவர் பால் தாக்கரே. நீங்க பால் தாக்கரேவினுடைய கட்சியை உடைத்ததெல்லாம் ஒரு சாதாரண செயல் என்று அந்த மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இன்னமும் ஹார்ட்கோர்
சிவசேனாவினுடைய தொண்டர்கள் இதை ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலிருந்து பார்க்கிறார்கள். அவர்கள் எப்போதுமே ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலேயே எல்லா பிரச்சனைகளையும் அணுகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் அப்படித்தான் பால் தாக்கரே ஒரு நெருக்கடியான சூழலில் கொண்டு போய் தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் முடிப்பார். அப்படிப்பட்ட யுக்தி அது சரியான கேட்டா மிகப்பெரிய தவறு என்றுதான் நான் சொல்வேன். அதே நேரத்தில் அந்த கட்சி கடந்து வந்திருக்கிற பாதையும் நான் பேசியாக வேண்டியிருக்கேன். அந்த கட்சியை நீங்க உடைச்சிங்களே, அந்த தொண்டர்கள் எவ்வளவு பெரிய யுக்திகளை எல்லாம் இப்போது கையில் எடுத்து உங்களை வீழ்த்துகிற வேலையை செய்வாங்கன்னு நீங்க சிந்திச்சிருக்க வேண்டாமா? எனவே மராட்டிய மாநிலத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்காமல் தள்ளி வைத்ததற்கு பின்னாலும் இந்த காட்சிகள் தான் இருக்கின்றன. இப்போது அஜித் பவார் உள்ளுக்குள்ளேயே வாழ் சுழற்றுவதற்கான காட்சிகளும் இதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் மோடி ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கிறார். அவர் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியோடு நிறைவு பெற்று இருந்திருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு மரியாதையாக இருந்திருக்கும். பெரிய மெஜஸ்டிக் லீடரா இருந்தாரு மோடின்னு. ஆனா இப்ப மோடி அம்பலப்பட்டு போகிறார், அவமானப்பட்டு போகிறார். அதுக்குத்தான் நான் முன்பே துவக்கத்திலேயே சொன்னேன், கொடுங்கோலர்களினுடைய முடிவுரைகள் எப்போதும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த முடிவுரை எழுதப்பட துவங்கிவிட்டது இந்திய வரலாற்றில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அஜித் பவாருடைய இந்த கிளர்ச்சிக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா, தனஜி சாவந்த் அப்படின்ற சிண்டேவுடைய அமைச்சர், அவர் என்னுடைய வாழ்நாள்ல நான் காங்கிரஸ்காரங்க பக்கத்துல எல்லாம் உட்காருவேன் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு கூட்டணியில என்சிபி இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல உட்காரும் போது எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுல அஜித் பவார் கட்சி அங்க எதிர்ப்புகளை எழுப்பியிருக்காங்க. சாவந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கலைன்னா நாங்க அரசை கவிழ்ப்போம், நாங்க ஆட்சியில இருந்து அஜித் பவார்ல இருந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணுவோம், அவர் மீது நடவடிக்கை சிண்டை எடுக்காத வரைக்கும் கேபினெட்லயும் கலந்துக்கிற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு தோல்வி நிலை ஏற்பட்டது. அதைத்தான் நான் சொன்னேன். தொகுதி பங்கீட்டுல ஒரு முழுமையான உடன்பாடு எட்டப்படல. அதன் பிறகு இப்போது வரை இந்த சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் கூட ஸ்டேட்மெண்ட்டை ஏக்நாத் ஷிண்டே தான் கொடுத்தாரு. இது நேவியினுடைய பணி, நேவி தான் செய்து முடித்ததுன்னு. இந்த சிலை வடிவமைப்பதற்கு முன்பாக பிடபிள்யூடி நேராக ஆய்வு செய்தாங்க இந்த சிலையை ஆய்வு செய்து, இதற்கு சிதலமடைந்த உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற உபகரணங்கள் எல்லாம் துருபிடித்து போயிருக்கிறது, இதெல்லாம் சீராக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த சிலையை வடிவமைத்தால் இந்த சிலையினுடைய நம்பகத்தன்மை என்பது முற்றிலும் இல்லாமல் போகும், இது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சிலையாக வரும்னு பிடபிள்யூடி எச்சரிச்சாங்கல்ல. அதையெல்லாம் நேவி கண்டுகொள்ளவே இல்லை. இதை துவக்க நிலையிலேயே எதிர்த்தவர் அஜித் பவார் தான். அஜித் பவார் இதற்கு முன்பு கேபினெட்ல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி பிடபிள்யூடி துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கேபினெட்ல பேசும்போது எதிர்த்தார். அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, அஜித் பவார் ஏதோ ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஒரு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு, ஏக்நாத் ஷிண்டேவை காலி செய்கிற அரசியலில் அஜித் பவார் ஈடுபடுகிறார்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டேயினுடைய ஆதரவாளர்கள் கருதி கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நீங்க சொல்லியிருக்கிற அமைச்சரினுடைய கருத்து. இன்னும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இதை விட மோசமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிற அந்த மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களை எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல என்ன பேசுறார் சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர்னு சொன்னா, இந்த தேர்தலை பாஜகவும் சிவசேனாவும் கொள்கை கூட்டணியோடு சந்திக்க வேண்டும், கொள்கை கூட்டணி இல்லாத கட்சிகளை வைத்துக் கொண்டு சந்தித்தால் படுதோல்வியைத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்ததை போல நாம் சந்திப்போம்னு பேசுறாரு. அப்ப யார சொல்றாரு? நேரடியா அஜித் பவார் தலைமையில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் தானே சொல்றாரு. தேசியவாத காங்கிரஸ் உள்ளுக்குள் வாள் சுழட்டுகிறார்கள் என்பதற்கான காரணம், அவர்கள் பாஜகவுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிவசேனா கட்சி காட்டுவதற்கு முயற்சி செய்கிறது. இப்ப மோடிட்ட போட்டு கொடுக்கணும், யாரு உண்மையான விசுவாசி பாத்தியான்னு. இங்க ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சுல, நான் தான் சிறந்த அடிமைன்னு காட்டுறதுக்காக 2 பேரும் போட்டியிட்டதை போல இப்போது ஒரு போட்டியை அங்க நடத்தி கொண்டிருக்காரு. ஆனா அதுல அஜித் பவார் கொஞ்சம் ஸ்டெபனா இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் தன்னுடைய தரத்திலிருந்து கீழே இறங்காமல் தன்னுடைய கெத்தை அப்படியே அரசியல்ல மெயின்டைன் பண்றாருன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது நிலை பெறுமா என்பது $1 பில்லியன் கொஸ்டின். ஒருவேளை சிவசேனாவினுடைய நடவடிக்கை இப்படியே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேசியவாத காங்கிரஸ் ஒன்றுபட்ட தேசியவாத காங்கிரஸாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அஜித் பவாரை மிரட்டித்தான் கொண்டு வந்தாங்க. அஜித் பவார் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் என்ன? இன்றைக்கு இருக்கிற அமலாக்கத்துறை அன்றைக்கு என்ன செய்தது? அஜித் பவார் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க, அஜித் பவார் மீது வானலாவ குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னாங்க. இப்ப புனித நீர் தெளிச்சிட்டீங்களா நீங்க அஜித் பவாருக்கு?
அஜித் பவாருடைய குற்றங்கள் எல்லாம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டாரா? எனவே ஒரு மிரட்டுகிற துணியில் அவரை மிரட்டித்தான் இங்கிருந்து பிரித்து கொண்டு போனார்கள். இப்போது ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிருக்கு. சுயமரியாதைக்கு ஆபத்து வந்துருச்சு இப்போ அஜித் பவாருக்கு. நீங்க பாஜக சமரசம் செய்து வைக்கிற இடத்துல இருக்கு. ஆனா பாஜக கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்க்குதே. மோடி இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசலையே. இதுவரைக்கும் ஒரு தொகுதி பங்கீடு சம்பந்தமாக டெல்லியிலிருந்து ஆலோசனை குழுவோ அல்லது டெல்லியிலிருந்து வழிகாட்டுகிற இடத்தில் யாராவது ஒரு மேலிட பொறுப்பாளர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? இல்ல. தேர்தல் தேதியும் அறிவிக்காமல் நீங்கள் காலதாமதப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை அஜித் பவார் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்குமாவது மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய ஆட்சி இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாராஷ்டிரா அரசியலை நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.